சதுரங்க வேட்டை சினிமாவில் பாதி விலைக்கு தங்கம் தருவதாக டோக்கன் கொடுத்து மோசடியில் ஈடுபடுவதைப் போல் பாதி விலைக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தருவதாக கூறி காஞ்சிபுரத்தில் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. ஆசையை தூண்டி மோசடியை அரங்கேற்றிய நபர் சிக்குவாரா? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் உள்ள KSM நகரில் கலைவாணி திருமண மண்டபம் எதிரே கடந்த 3 மாதங்களாக ஸ்ரீ பாலாஜி என்டர்பிரைசஸ் இ-பைக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மல்டி பிராண்ட் ஷோரூம் என்ற நிறுவனம் ஒன்று இயங்கி வந்துள்ளது. அங்கு புதிய எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடம் 70,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய வாகனத்தை பாதி விலைக்கு தருவதாக கூறியுள்ளார். பதிவு கட்டணத்தோடு சேர்த்து 40,000 ரூபாய் கட்டினாலே பைக்கை தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். சிலருக்கு அவர் கூறியதைப் போல் பைக்கையும் கொடுத்துள்ளார். அதனை நம்பி சுமார் 250க்கும் மேற்பட்ட நபர்கள் 1 கோடி ரூபாய் வரை பணம் கட்டியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு பைக்கை தராமல் பல்வேறு காரணங்களை கூறி இழுத்தடித்தவர் திடீரென்று தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணம் கட்டியவர்களில் முதற்கட்டமாக சுமார் 17 பேர் ஒன்று திரண்டு மோசடி குறித்து விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அதேபோல் கடையை வாடகைக்கு விட்ட உரிமையாளரும் அந்த நபர் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்ற போலீசார் மோசடி செய்துவிட்டு தலைமறைவாகி உள்ள நபரின் உண்மையான பெயர், அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்து தாங்கள் கட்டிய பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். பாதி விலையில் பைக் தருவதாக கூறியதை நம்பி பொதுமக்கள் பணத்தை கட்டி ஏமாந்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.